ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. பஞ்சாபி சமோசா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. சமோசா செய்கிறதுக்கு உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்தாச்சுங்க. இப்போ இது நல்லா தோல் உரிச்சிட்டு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு தோல் உரிச்சாச்சுங்க. இப்போ நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். பஞ்சாபி சமோசா செய்ய ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கணும். தனியா, சீரகம், சோம்பு இந்த மூணையும் ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற தனியா, சீரகம், சோம்பு இந்த மூணையும் சேர்த்துக்கலாங்க. இதெல்லாம் நம்ம எடுத்துருக்கிற பொட்டேட்டோவுக்கு தகுந்த மாதிரி மசாலாலாம் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நான் எடுத்துருக்கிற பொட்டேட்டோவுக்கு தகுந்த மசாலா இப்போ நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அது ட்ரையாக வறுத்துக்கலாம். நல்லா வாசனை வர்ற வரைக்கும் பொரிஞ்சு வர்ற மாதிரி வறுத்துக்கலாங்க. மசாலாவை ட்ரை ரோஸ்ட் பண்ணியாச்சு. இந்தளவுக்கு போகுதுங்க. இப்போ இதை நல்லா ஆற வச்சுக்கலாம். வறுத்து வச்ச மசாலா நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதை கோர்ஸ் பண்ணிக்கலாங்க. முடிஞ்ச வரைக்கும் நல்லாவே பவுட்ரு பண்ணிக்கலாம். ரொம்ப கொர்ஸாக வேணாம். ஏன்னா தனியாலாம் நம்ம சாப்பிடும்போது குத்தும், அது நிறைய பேருக்கு பிடிக்காது. அதனால் ஓரளவுக்கு முடிஞ்ச வரைக்கும் நம்ம பவுட்ரு பண்ணிக்கலாம். மசாலா அரைச்சி ரெடியாக இருக்குங்க. இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். மசாலா ரெடியாக இருக்குது. இப்போ அடுத்தது என்ன செய்வதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கலாம். இதில் ஆயில் சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாங்க. ஆயில் ஹீட் ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச பச்சை மிளகாய், க்ரஷ் பண்ண இஞ்சி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இஞ்சி கட் பண்ணி போட்டால் பிடிக்கும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் கட் பண்ணி கூட போட்டுக்கலாம். அதே மாதிரி இப்போ பூண்டு கூட இப்போ சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பூண்டு ஃப்ளேவர் பிடிக்குன்னா தாராளமாக சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பஞ்சாபி சமோசாவில் உங்களுக்கு பூண்டு சேர்க்க மாட்டாங்க. ஆனால் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம். இதை ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாங்க. இது வதங்கிட்டு இருக்கும்போதே இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு, பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாயோட பச்சை வாசம் அதோட காரம் குறையிறதுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. ஒரு நிமிஷம். பச்சை மிளகாய் இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நாம் எடுத்து வச்சுருக்கிற சாட் மசாலா அப்புறம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம ட்ரை மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கிற பொட்டேட்டோ இருக்குல்ல, அதை சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு இன்னும் கரம் மசாலா ஏதாவது தேவைப்பட்டால் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் பஞ்சாபி சமோசா அப்படிங்கும்போது இந்த டேஸ்ட்டு தான் வரும். உங்களுக்கு பட்டாணி பிடிச்சதுன்னா தாராளமாக இதில் நீங்கள் பட்டாணி கூட சேர்த்துக்கலாம், வேக வச்ச பட்டாணி. இப்போது புளிப்புக்காக லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாங்க. ஆம்ச்சூர் பவுட்ரு உங்கள்கிட்ட இருந்தால் தாராளமாக நீங்கள் ஆம்ச்சூர் பவுட்ரு சேர்த்துக்கலாம். இப்போ என்கிட்ட நான் லெமன் தான் இப்போ நான் இது கூட சேர்க்குறேன். ஃபைனலாக நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட்டு செக் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க, பஞ்சாபி சமோசாவுக்கு உள்ளே வைக்கிற ஸ்டஃப்பு ரெடி பண்ணிட்டோம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம தேய்ச்சாச்சு. இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். மசாலா ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற சமோசா ஃபோல்ட் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணியாச்சு. இதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஸ்டஃப்பை சேர்த்துக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு ஸ்டஃப் வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் இங்கே ஈரம் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு ஃபோல்டு கொடுத்துக்கலாங்க. இங்கே ஒரு ஃபோல்டு கொடுத்துட்டு அப்புறம் இதை நம்ம இப்படி ஜாயின் பண்ணிடலாம்.
இங்கே நம்ம ஆல்ரெடி ஈரம் பண்ணியிருக்கோம், அதனால் கரெக்டாக இருக்கும். ஃபோல்டு பிரிஞ்சு வராமல் இதை நல்லா க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இன்னொன்று அதே மாதிரி செஞ்சு காட்டுறேன். பாருங்கள், ஈரம் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஈரம் பண்ணதுனால நல்லா ஒட்டிக்கும். ஓப்பன் ஆகாத மாதிரி நல்லா இப்படி டைட் பண்ணி எடுத்துட்டு இப்படி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். உள்ள ஸ்டஃப் சேர்த்துக்கலாங்க. நிறைய வேணாலும் நிறைய வச்சுக்கலாம், நம்ம விருப்பம்தான். அப்புறம் ஈக்குவலாக பண்ணிவிட்டு இங்கே ஒரே ஒரு ஃபோல்டு இப்படி கொடுத்துட்டு அப்புறம் க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி எல்லா சமோசாவையும் ரெடி பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆகிடுச்சுங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சமோசாவை இதில் போட்டு எடுத்துக்கலாம். ஒவ்வொன்றா போட்டு எடுத்துக்கலாங்க. நம்ம வச்சுருக்கிற எண்ணெய்க்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம், நிறைய சேர்க்க வேணாம். ஒரு செகண்ட் கழிச்சு திருப்பி போடலாங்க. பாருங்கள், சூப்பராக நம்மளோட சமோசா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். எவ்வளோ சீக்கிரம் ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா? நல்லா செம்ம ரோஸ்ட்டாக வந்திருக்கு. பாருங்கள், அட்டகாசமாக இருக்குது. இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். சூப்பராக நம்மளோட பஞ்சாபி சமோசா ரெடி ஆகிடுச்சுங்க. வெறும் சமோசா சாப்பிடவே சூப்பராக இருக்கும். நான் வந்து சாஸ் வச்சுருக்கேன், அது தொட்டு சாப்பிட்லாம். ரெட் சில்லி சாஸ், க்ரீன் சில்லி சாஸ், உங்களுக்கு எது ஆப்டாக இருக்குமோ நீங்கள் அதை தொட்டு சாப்பிட்லாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளான ரெசிபி தான். என்னங்க, இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.